சென்னை அசோக் நகர் மேற்கு மாம்பலம் லேக் வியூ பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ஆனந்த பத்மநாபன். இவர் சொந்தமாக மேன்பவர் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவரது மேன்பவர் ஏஜென்சியில் தஞ்சாவூர் சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரின் மனைவி விஜயா வேலை பார்த்து வந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியன்று ஆனந்த பத்மநாபன் மாடம்பாக்கத்தில் வசித்து வரும் சரோஜா என்பவர் வீட்டுக்கு பணிப்பெண் வேலைக்கு விஜயாவை அனுப்பி வைத்தார். ஒரு வாரம் பணிபுரிந்து வந்த நிலையில் டிசம்பர் 29ஆம் தேதியன்று ஆனந்த பத்மநாபனை தொடர்பு கொண்டு வீட்டு உரிமையாளர் சரோஜா தனது வீட்டில் வேலை செய்து வந்த விஜயாவை காணவில்லை என்றும் வீட்டில் இருந்த 35 சவரன் தங்க நகைகளை விஜயா திருடி சென்று விட்டதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து சரோஜா சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்தனர். விஜயா தஞ்சாவூர் தப்பிச் சென்று விட்டதாக கூறப்பட்ட நிலையில் செல்போன் எண்ணை வைத்து விசாரணையை முன்னெடுத்த போலீசார் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு கடந்த 29ஆம் தேதி அன்று விஜயா மற்றும் அவரது கணவர் பன்னீர்செல்வம் இருவரையும் மேல்மருவத்தூர் அருகே வைத்து பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது தான் திருடவில்லை என போலீசாரிடம் விஜயா மறுத்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போன சேலையூர் போலீசார் மேன்பவர் ஏஜென்சி உரிமையாளர் ஆனந்த பத்மநாபனை வரவழைத்து விஜயா மற்றும் அவரது கணவர் பன்னீர்செல்வம் இருவரையும் உங்கள் பாதுகாப்பில் வீட்டில் தங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். இருவரையும் அழைத்து வந்து அசோக் நகரில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டில் தங்க வைத்து கண்காணித்து வந்தார் ஆனந்த பத்மநாபன். கடந்த 30ஆம் தேதி கணவன் மனைவி இருவரையும் சேலையூர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றுவிட்டு இரவு மீண்டும் இருவரையும் அழைத்து வந்து வீட்டில் விட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் மறுநாள் காலையில் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது உள்பக்கமாக பூட்டப்பட்ட வீட்டிற்குள் இருந்து பன்னீர்செல்வத்தின் முனகல் சப்தம் கேட்டுள்ளது. போலீசார் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது விஜயா கழுத்து உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். பன்னீர்செல்வம் கத்திக்குத்து காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனடியாக பன்னீர்செல்வத்தை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். விஜயாவின் சடலம் பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் 31ஆம் தேதி நள்ளிரவு விஜயா மற்றும் அவரது கணவர் பன்னீர்செல்வம் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருட்டு தொடர்பாக போலீசார் இருவரிடமும் தனித்தனியாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது பன்னீர்செல்வம் மனைவி விஜயாவிடம் அதிக பணப்புழக்கம் இருந்ததாக கூறியதாகவும் மனைவி மீது சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். தன்னை சிக்க வைக்கும் நோக்கத்தில் கூறியது ஏன் என கேட்டு விஜயா வாக்குவாதம் செய்துள்ளார். இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. கணவன் மீது ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஆவேசமாகி அங்கிருந்த கத்தியால் தாக்கியுள்ளார் விஜயா. பதிலுக்கு பன்னீர்செல்வம் திருப்பி தாக்கியதில் விஜயா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருட்டு வழக்கு தொடர்பான விசாரணையில் தனியார் பாதுகாப்பில் வைக்கப்பட்ட கணவன் மனைவிக்கு இடையே உண்டான சண்டை கொலையில் முடிந்துள்ளது. அதே நேரத்தில் சேலையூர் நகைக்கொள்ளை வழக்கில் விஜயா சந்தேக நபர் மட்டுமே என்றும் அந்த வீட்டில் 5 பணிப்பெண்கள் வேலை செய்ததாகவும் மற்ற 4 பேர் விசாரணைக்கு வந்த நிலையில் விஜயா மட்டுமே தலைமறைவானதால் அவர் மீது சந்தேகம் வலுத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். 6 மாதங்களாகியும் அந்த 35 பவுன் நகையை திருடியது யார் என்பதை சேலையூர் போலீசாரால் துப்பு துலக்க இயலவில்லை. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.